அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட தொலைந்து போன பொருட்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான ஒரு வழிபாட்டு முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு நிறைய பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்கும். அதில் ஒரு சில பொருட்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்குமே. அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை நிம்மதியாகவே இருக்காது. ஏன்னா ரொம்ப ஆசையாக அந்த பொருள் நம்ம வாங்கியிருப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பொருள் நம்ம கிடச்சிருக்கும். அப்படி கஷ்டப்பட்ட பொருள் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னா அதை திரும்ப கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம். அப்படி பல விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணியும் கிடைக்காத பொருளாக இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார முறையை முழு நம்பிக்கையோட பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பொருள் உங்களுக்கு வேகமாக கிடைக்கும். இது அனுமார் வழிபாட்டு முறை சார்ந்ததாக ஒன்று இருக்கும். ஆஞ்சநேயரை நம்ம பல விஷயங்களுக்கு வழிபாடு பண்ணுவோம். நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய ஆஞ்சநேயர்கிட்ட நம்மளை நம்ம பரிபூர்ணமாக கொடுத்து வேண்டுனா நம்ம வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். இது பல பேர் அனுபவத்தில் உணர்ந்த ஒன்று. ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம எப்போ நம்மளை பரிபூர்ணமாக கொடுக்குறோமோ அப்போ நம்ம வேண்டுதல் நிறைவேறியே தீரும். அப்படி தொலைஞ்சு போன பொருள் கிடைக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாட்டு முறையை பார்க்கலாம். இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யலாம் அல்லது மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்கள்லையும் செய்யலாம். இந்த இரண்டுமே சேர்ந்து வரக்கூடிய நாட்களை செஞ்சால் ரொம்ப வேகமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். முதல்ல ஒரு மட்டை தேங்காய் வாங்கிக்கோங்க. அதோட வெள்ளை நிற துணி வாங்கிக்கிட்டு அதை சுத்தம் செஞ்சு அதில் மஞ்சள் தடவி நல்லா காய வைங்க. இப்போ அந்த மஞ்சள் துணியில் அந்த மட்டை தேங்காயை அது கூட 2 நாணயங்கள் வைத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டு அதை கட்டும்போது நம்மளோட எந்த பொருள் காணாமல் போச்சோ அந்த பொருள் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு நம்மளை பரிபூர்ணமாக ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்து மனதார அவர்கிட்ட வேண்டணும். கட்டி இந்த மூட்டையை நம்ம வீட்டோட கன்னி மூலை அல்லது ஈசானிய மூலையில் கட்டி தொங்க விடுங்க. அவ்வாறு கட்ட முடியலன்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க. ஆனால் ஈசானிய மூலையில் கட்டி வச்சு அது பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும், விரைவான பலன் கிடைக்கும். தினமும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஆஞ்சநேயரோட புகைப்படம் வைத்து அவருக்கு வழிபாடு பண்ணணும். பொதுவாக வீட்டில் அனுமாரோட படங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தொலைஞ்சு போன காரணத்தினால வைக்கலாம். உங்கள் பூஜை நீங்கள் 48 நாட்கள் பண்ணணும். 48 நாட்கள் முடிஞ்ச பிறகு அந்த ஆஞ்சநேயர் படத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் அனுமார் கோயிலில் செலுத்தலாம். அதுக்கு பதிலாக ராமர் சீதை அனுமார் இருக்கக்கூடிய படமாக வாங்கி வச்சிங்கன்னா அது வீட்டில் வைக்கலாம். இந்த படத்துக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா தினமும் தீபாராதனை காட்டி வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் பொருள் உங்களுக்கு கிடைக்கணும் மனதார வேண்டின பிறகு அந்த மூட்டைக்கும் தீபாராதனை காட்டணும். நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளோட தொலைந்து போன பொருட்கள் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் இந்த வழிபாட்டை பண்ணணும். அந்த பொருள் உங்களுக்கு கிடைச்ச பிறகு அதில் இருக்கக்கூடிய தேங்காய் எடுத்து அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று 3 முறை தேங்காயோட வலம் பிறகு மட்டையை ஃபுல்லாக நாரை உரித்து எடுத்துட்டு ஆஞ்சநேயருக்கு நெய்வேதியமாக இந்த தேங்காய் பயன்படுத்தலாம் அல்லது சிதறு தேங்காய் போல் இதை உடைக்கலாம். பொதுவாகவே சிதறு தேங்காயை தான் உடைப்பாங்க. அதனால் அதுவே சிறந்த முறையாக இருக்கும். இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 48 நாட்களுக்குள்ளாரையே உங்களோட காணாமல் போன பொருள் எதுவாக இருந்தாலும் திரும்ப கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக தங்களை கொடுக்காமல் வேண்டுவாங்க. அப்படி வேணாலாம் கிடைக்காது. 48 நாளுமே உங்களை அனுமார்கிட்ட பரிபூர்ணமாக கொடுத்து வேண்டி பாருங்கள். உங்களோட பொருள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட பொருளாக இருந்தால் ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை மனதார ஆஞ்சநேயர் வழிபாட்டோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம்.